ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் உண்மையாகவே கேட்குறீங்க அப்படின்னா உண்மையாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மெயினாக யூடியூபர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுனால நான் உங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி. நான் உண்மையாகவே பயந்துட்டேன், அழுதுட்டேன். எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி நான் என்னோடய லைஃப்பில் நான் எந்த அளவுக்கு எல்லாமே பயந்துருக்கேன், ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கேன். ஆனால் நேற்று நடந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் சரி பயமும் சரி ஆனது கிடையாது. ஏன்னா இருக்கிறதே யூடியூப் எனக்கு அது மட்டும்தான் எனக்கு இவ்வளோ நாளுமே கிட்டத்தட்ட 2 வருஷமாக போகுது யூடியூப் ரன் பண்ணி. எந்த ஒரு வருஷமுமே நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதில்லை யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம். மேபி எனக்கு அப்போ சில கஷ்டங்கள் இருந்தாலும் நான் நிறைய பாசிட்டிவான எனர்ஜியை வச்சு நான் முன்னுக்கு ஓரளவுக்கு வந்துட்டேன். திடீர்னு என்னால் நான் தெரிஞ்சே பண்ணனா தெரியாமல் பண்ணனான்னு தெரியல. என்னடா இவ பொழுப்பிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு நடந்த விஷயம் அந்த மாதிரி. ஏன்னா நான் லைஃப்பில் செய்யக்கூடாத ஒரு விஷயம். உங்களுக்கும் நான் அதை சொல்கிறேன். எப்போவுமே சரி, நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான இதை நம்ம முதல்லே எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கா பர்ஃபெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். சும்மா என்னோ தானோ அப்படின்ற மாதிரி நம்ம செய்யவே கூடாது. எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன், யூடியூப்ன்றது கிடையாது, மற்ற எல்லா விஷயத்தையுமே. ஆனால் பர்சனலாக நிறைய பேர் புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஜிமெயிலில் ஓப்பன் பண்ணுறீங்க, என்ன இது அப்படின்றத முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் 2. ஏன்னா எந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஜிமெயில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஜிமெயில் முதல் கொண்டு நீங்கள் எழுதிக்கோங்க. அதை நேற்று நான் எழுதி வைக்காமன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது. உண்மையாகவே நான் என்னோடய யூடியூப் சேனல் நான் இழந்துட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி சரண்யாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மேரி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி மேரி அக்கா கிட்டேருந்து நான் கார்த்திகா சிஸ்டர் ஃபோன் நம்பர் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கேட்ட சொன்னதுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், நான் பழைய ஃபோனில் உங்களோட ஏதாவது ஜிமெயில் ஐடி இருக்கான்னு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் அப்போலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சைட்லேயுமே கார்த்திகா சிஸ்டர் சைட்லேயுமே ரொம்ப மழை, அதுவும் இல்லாமல் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. ரொம்பவே பயந்துட்டேன். ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கப்புறம் தான் நிறைய ரிலீஃபாக ஆச்சு. சரண்யாவுக்கும் கேட்டிருந்தேன். ஏன்னா என்னோடது ஜிமெயிலும் சரி பாஸ்வேர்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதான் என்கிட்ட எதுவுமே இல்லை, நீனும் எனக்கு எதுவுமே அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுக்கு சொல்லி தான் கார்த்திகை சிஸ்டர் என்கிட்ட அப்போ நம்பர் கூட இல்லை. ஏன்னா டோட்டலில் ஜிமெயில் ஐடி எல்லாமே ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு முதல்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோடய ஃபோன் இப்போ இருக்கிற ஃபோன் ஓகேங்களா, OnePlus, அது என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று இவ்வளோ நேரத்துக்கு ஓகேங்களா ஒரு 12:30 மணிக்கு அந்த மாதிரி சார்ஜர் போட்டால் சார்ஜர் ஆகலை, ரொம்ப ஹீட் ஆகிட்டு எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறதுன்னு தெரியல. கையே சூடாயிடுச்சு, அந்தளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. சரி நம்ம கொஞ்சம் நேரம் இதை ரன் பண்ணாமலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் போட்டு வச்சா சார்ஜரும் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னுமே ஹீட் ஆக ஆரம்பிச்சு. நான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஹீட் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார்னா, சார்ஜர் போடாத சைலண்ட்டில் எடுத்து ஒரு ஃபேன் கிட்ட வச்சிரு அப்படின்னு சொன்னேன். நானும் அதே மாதிரி ஃபேன் கிட்ட வச்சேன். எங்கே வச்சாலும் ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா எடுத்தேன். சுத்தமாக கேமராவே ஒர்க் ஆகலை, அப்புறம் ஃபோன் ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும்போது அவர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரீசெட் பண்ணிவிடு. ஆனால் ஆல்ரெடி என் வீட்டுக்காரர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ முதல்ல உன்னோட ஜிமெயில் ஓப்பன் பண்ணி உன்னோட யூடியூப் சேனல் அதெல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஜிமெயில் இல்லைன்னா கூட நான் புதுசாக க்ரியேட் பண்ணி கூட நம்ம அதை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் எனக்கு பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்றதுனால எனக்கு ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக நான் பாஸ்வேர்ட் போட்டாலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டல் தனமான ஒரு விஷயம் செஞ்சேன். அவர் என்கிட்ட முதல்ல சொன்னார், இல்லை வேண்டாம் ரிஸ்க் எடுக்காத, இப்போ யூடியூப் சேனல் போயிடுச்சுன்னா அப்படின்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பாமல் என்ன பண்ணிட்டேன்னா, அவர் பேச்சை கேட்காமலே நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபோனுமே ரீசெட் பண்ணிவிட்டேன், அந்த ஃபோனுமே 2 ஃபோனுமே ரீசெட் பண்ணிட்டேன்.
நினைப்பீங்க என்னடா இது இந்த இவ்வளோ அளவுக்கு அசால்ட்டாக இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அசால்ட்டாக இருந்திருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் அப்படின்றது வந்து சின்ன விஷயம் கிடையாது. நான் என்னோடய கஷ்டத்துலையும் சரி, சந்தோஷத்துலையும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே. ஓகேங்களா? அந்த மாதிரி எமோஷ்னலாக எனக்கு அட்டாச்மெண்ட் ஆனது அப்படின்னா அது ஒரு யூடியூப் சேனல் மட்டும்தான். உண்மையாகவே நான் ஒரு என் ஃப்ரெண்டாக என்னோடய அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து இந்த யூடியூப் வந்து என்னை ரொம்ப ரொம்ப காப்பாற்றுச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு கண்ணில் அழகு தான் வந்துச்சு. இன்றைக்கி கூட நான் வந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். கோயிலுக்கு வந்து என்னால் போக முடியல. ஈவினிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்னாயிட்டேன். நான் வேண்டாத சாமியே இல்லை. சரிங்களா? அந்தளவுக்கு வந்து வேண்டி ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரெஸ்ஸாக ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜிமெயில் வந்து போடுறீங்க, யூடியூப் சேனலுக்கு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து 2 ஜிமெயில் இருக்குது. ஒன்று வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து தனியாக ஜிமெயில் இருக்கும், இன்னொன்று வந்து யூடியூப்க்கு வந்து தனியாக ஜிமெயில் இருக்கும். ஒரே ஜிமெயில் இருந்தால் கூட, ஏன்னா இப்போ அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் புக்கில் வந்து ஜிமெயில் இருக்குது. அந்த ஜிமெயில் ஐடியை நான் எடுத்துட்டேன். அது 2வதாக நான் வந்து யூடியூப் சேனல் மெயின் விஷயமே அந்த யூடியூப் சேனல் தான். அதை வந்து என்னால் எடுக்கவே முடியல. நான் வந்து இங்கேருந்து யாருக்கோ காமிச்சேன், அது முடியல. நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராடிக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, நீ வந்து உன்னோடதை வந்து கியூர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய மொபைலாச்சு ரீசெட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அவரோட மொபைலாச்சு ரீசெட் பண்ணிடுவோம். 2 பேர்த்தும் ஒரே வாட்டி நான் ரீசெட் பண்ணிட்டேன், சிம் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? ஒன்று நான் என்னோடதை இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்திருக்கும். நீங்கள் இப்போ புதுசாக மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, அதை ஜிமெயில் அப்படி இல்லை அப்படின்னா கூட பழைய மொபைல் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து புது மொபைலில் மட்டும் சும்மா உங்களோட மொபைல் நம்பர் போட்டாவே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கோட் மாதிரி தெரியும். 13, 17, 15 அந்த மாதிரி நம்பர்ஸ் காட்டும். அதில் என்ன சேம் இருக்கோ இதுலேயும் சேம் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஜிமெயில் ஐடி இது நம்பர் எல்லாமே டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்பர் மட்டும்தான் நம்ம ரிகவர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஜிமெயில் ஐடியில் தானே சேவ் பண்ணி வச்சுருப்போம், எப்போவுமே ஃபோன் கான்டெக்ட்டில் தானே சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதனால சேவிங்கில் இருக்கும். ஃபோட்டோ சேவிங்ஸில் இருக்காது, வீடியோ இருக்காது, எந்த ஒரு இதுவுமே ஆப்ஸ் எல்லாமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து புதுசாக ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை செக் பண்ணுங்கள். அப்படியே உங்களால் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் முதல்லையே வந்து ஆரம்பத்திலே வந்து யூடியூப் சேனலுக்கு பக்கம் என்னென்ன கொடுத்துருப்பீங்க அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு புக்கை எடுத்து அதில் வந்து எழுதி வச்சுருங்க. நான் அப்படி தான் எழுதி வச்சுருக்கேன், இருங்க காமிக்கிறேன். இந்த புக்கில் தான் எழுதி வச்சுருந்தேன். நான் ஒடிசாவில் இருக்கும்போது இந்த பேப்பரில் தான் வந்து என்னோடய ஜிமெயில் இது வந்து எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பேக் கேமராவில் காமிக்கிறேன். பேக் கேமராலன்ற ஃப்ரண்ட் கேமராலே காமிக்கிறேன். ஏன்னா பேக் கேமராவில் காட்டக்கூடாது. ஸோ அதனால தான். அறிவு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும், சில அறிவு வந்ததுன்னு சொல்கிறேன். அறிவு கெட்டு போனதுக்கப்புறம் அறிவு வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். இந்த ஜிமெயில் வந்து என்னோடய ஹஸ்பண்டோடதும் முழுக்க நான் வந்து எழுதி வச்சுருக்கேன் பாஸ்வேர்டும். அதுக்கப்புறம் என்னோடது 2 ஜிமெயில் ஐடி இருக்குது, அதுக்கும் வந்து சேர்த்து வந்து பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சுட்டேன். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸில் செய்யுங்க, இல்லைன்னா உங்களால் வந்து அதை இது பண்ணவே முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிமெயில் ஐடி வந்து இது பண்ண பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறதோ நம்மளுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. எழுதி வச்சுட்டிங்கன்னா என்றைக்கா இருந்தாலும் அது அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் டோட்டலாக வந்து ஓப்பன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வாங்க கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் அவங்களாலேயும் அந்த ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து சரண்யாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்படின்றதுக்கு என்கிட்ட இல்லை ராதா, நான் வந்து கார்த்திகா சிஸ்டரோட நம்பர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மேரி அக்காவோட நம்பர் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்துச்சு. அதை வந்து அதில் இருந்து மேரி அக்காவுக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு கார்த்திகா சிஸ்டர் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேரி அக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணி என்னாச்சு ராதா, ஏன் திடீர்னு அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே என்ன ராதா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்ட்டு திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே சரி, நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதை வந்து மேரி அக்கா, இன்னொன்று வந்து வேறு சரணா மறந்துட்டேன், பரணி.
பரணியும் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மேரி அக்காவும் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்போ வந்து ரீசார்ஜ் எல்லாமே பத்தாது. 1 ஜிபி வந்து நெட் பேலன்ஸ் வந்து எனக்கு போட்டாலுமே வந்து அங்கே வந்து செட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து மேரி அக்காவும் எவ்வளோ வாட்டி வந்து எனக்கு நெட் பேலன்ஸ் போட்டு விட்டுருக்காங்க. பரணியும் அது எனக்கு நிறைய வாட்டி ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க. அதை நான் திருப்பி கொடுக்குறேன்னா கூட அவங்க வந்து என்கிட்ட வாங்கினது கிடையாது. அதனால் பரணியும் சரி மேரி அக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகா சிஸ்டர் கிட்ட அண்ணா கிட்டேயும் பேசணும். இந்த மாதிரி ஆயிடுச்சிங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சரி பாப்பா நீ ஃபீல் பண்ணாத, முடிஞ்சால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிவிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் மார்னிங்ட்டு, அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஒன்றும் பண்ண முடியாது மேலே அப்படின்ட்டு நானும் ரொம்ப அழுகையை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்து நீ ஜிமெயில் ஐடி போயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து யூடியூப் போட முடியாதா, யூடியூப் வராதான்னு கேட்டாங்க. இல்லைங்க வராது அப்படின்னு சொன்னால் நான் இப்போ போச்சு 3 வருஷமாக 2 வருஷமாக புலம்பின்னு இருந்தேன். அதை ஏதோ உனக்காக ஒரு இது இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் திட்டு. சரி எல்லாமே திட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்முன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் மேரி அக்கா கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு ராதா நீங்கள் வந்து இப்போதைக்கு மைண்டை வந்து கொஞ்சம் இதுவாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கப்புறம் வந்து அது தானாக வந்துடும். ஏன்னா நம்ம வந்து பதத்தில் என்ன செய்கிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. தேங்க்யூ மேரி சிஸ்டர். அதுக்கப்புறம் சரண்யாவுக்கும் தேங்க்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து கார்த்திகா சிஸ்டருக்குமே தேங்க்ஸு, அண்ணாவுக்குமே தேங்க்ஸ் தான். அப்படி கிடைக்கலன்னா கூட அவங்க தான் வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரி அக்கா வந்து சரி வைங்கிறதா நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது இந்த ஐடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்க. மேரி அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சிங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நான் வந்து ஜிமெயில் லாகின் பண்ணுறேன், நான் ஒரு கோடு அனுப்புகிறேன், அதுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து உடனே ஒரு 1/2 hour கழித்து இப்போதைக்கு வந்து ப்ராசஸில் இருக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்னோடய நேமே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன், என்னோடய நேமை போட்டு பார்த்தேன். என்னோடய நேமை போட்டதுக்கப்புறம் தான் என்னோடய ஜிமெயில் ஐடி அதில் இருக்குது. உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். ஒரு வேளை அப்படியே அவ்வளோனாலும் திருப்பி இந்த ஜிமெயில் ஐடி நம்ம போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து பாஸ்வேர்டு போடுறேன். ஓகே ஆகிடுச்சி. சந்தோஷத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் மட்டும்தான். ஏன்னா இதை நம்பி மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்கள் வந்து என்னால் செய்ய முடியாத விஷயங்களெல்லாம் நான் செஞ்சுருந்தேன். எனக்கு ஒரு ஹோப் அப்படின்றது வந்து இந்த யூடியூப் சேனல் தான். நீங்கள் அந்த மக்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே இந்தளவுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இதை வந்து என்னால் விட்டு கொடுக்கவும் முடியல, இதில் வந்து விலகவும் முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு நேற்று தான் வந்து புரிஞ்சிச்சு. எப்போவுமே சரி நான் உங்களை வந்து பேச்சுக்காக சொல்கிறா, வியூஸ்க்காக சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி எடுத்துக்காதுங்க. என் மனசார நினச்சி சொல்கிறேன். என்னோடய ஃபேமிலியோட நான் என்னோடய அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க நான் என்ன மாதிரி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்களையும் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இல்லாமல் நான் இந்தளவுக்கு வரல. ஸோ அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இந்த யூடியூப் சேனல் நான் போய்டும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலுமே நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து இல்லை, அது ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரெக்கவர் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டாகிராம் வந்து அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதில் என்ன ஐடி இருக்கோ நான் ஸ்க்ரீன் மேலே காமிக்கிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பழைய ஐடி என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த ஜிமெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் பட்ட பாடு இருக்கே. நான் வந்து எப்படி சொல்கிறது, செத்து பொழைச்சி வந்த மாதிரி ஆயிடுச்சு. நேற்று முழுக்க என்னால் சாப்பிட முடியல. அது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 11 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சரண்யாக்கும் கார்த்திகா சிஸ்டருக்கும் மேரி அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி சிஸ்டர் வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அதனால தான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு மேரி அக்கா சொன்னால் கார்த்திகா சிஸ்டரும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே சிஸ்டர் பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு வந்துடுச்சு, நான் தான் சொன்னால ஃபீல் பண்ணாதீங்க, வந்துடும், கிடைச்சிரும், நம்ம கஷ்டப்பட்ட சிஸ்டர், நம்மளுக்கான ஒரு அடையாளமே நம்ம யூடியூப் சேனல் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் இந்த தப்பு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாங்க. சரண்யாவும் அதே மாதிரி தான் என்கிட்டயும் சொன்னான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே வந்து எனக்கு ஒரு காட் பிளெஸ் தான் எனக்கு சொல்லணும். ரீசெட் பண்ணி அந்த ஜிமெயில் ஐடி தெரியாமல் வெறும் பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா வேஸ்ட் தான்.
ஜிமெயில் தெரிஞ்சும் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிமெயில் தெரியாமல் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னா வேஸ்ட்டு. தயவு செஞ்சு நீங்கள் வந்து புதுசாக யூடியூப் சேனல் வைக்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட ஜிமெயிலையும் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஃபோன் உடஞ்சி போச்சானாலும் நம்மளால் வந்து அதை ரிகவர் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிறதா இது பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே போச்சு. நேற்று கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்த கிளிப்ஸ் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு அதெல்லாம் போனால் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு யூடியூப் சேனல் போகாமல் இருந்தால் அதுவே ரொம்ப சந்தோஷம். நான் கஷ்டப்பட்டு இந்தளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்தது போகாது அப்படின்ற மனசில் வந்து நான் வந்து நினச்சேன். இன்றைக்கி சாயந்தரம் நான் வந்து கோவிலுக்கு போவேன். கண்டிப்பாக நாளைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோவிலுக்கு நாளைக்கு போகணும். இன்றைக்கி வந்து சிவன் கோவிலுக்கு சாயந்தரமாக நான் கண்டிப்பாக போவேன். மார்னிங் வந்து என்னால் போக முடியல, டைமுக்கு வந்து பத்தலை. எல்லா வீட்டு வேலையும் நேற்று சுத்தமாக அப்படின்னு என்னன்னா பாத்திரம் அவ்வளோ பாத்திரம், வீடு அப்படியே கசகசன்னு இருக்குது. துணி கூட தைக்க முடியல என்னால். நேற்று அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. உங்கள் எல்லாருக்குமே புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது ஒரு பாடமாக இருக்கட்டும். ஸோ அதனால் இதையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணுன்ட்டு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கலாம், நிறைய பேருக்கு ஹேக் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு வேளை ஃபோன் தொலைஞ்சிச்சு, இல்லை ஃபோன் வந்து ரிகவர் பண்ண முடியல, இல்லை புது ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 2 விஷயம் கன்ஃபார்மாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எப்போவுமே யூஸ் பண்ணுற டைரியிலையோ இல்லை ஒரு புக்லேயோ. இப்போ நான் எப்படி இந்த மாதிரி ஒரு புக்கில் எழுதி வச்சுருக்கேன், அந்த மாதிரி நீங்களும் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் சேஃப்டியும் கூட. எனக்கு தெரிஞ்சதை வந்து நிறைய சொல்லிட்டேன். நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க சரண்யா கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரண்யா கிட்ட பேசி இது பண்ணி அவளும் இது பண்ணிட்டான். ஓகே, இந்த உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நடந்தது வேறு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு கூட இது வந்து தெரிஞ்சுக்கிட்டும். என்ன மாதிரி லூஸ்தனமாக செய்யாமல் நம்மளோட அடையாளத்தை நம்ம சேர்த்து வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. யூடியூப் சேனல் போகலை, அதுதான் ரொம்ப 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 பெரிய விஷயம் எனக்கு. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே. இந்த மாதிரி சப்போர்ட்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க இன்னும். அப்போ தான் நான் வந்து எனக்கான ஒரு இது எப்படின்னா எனக்கு ஒரு ஃபீல் என் கூட எல்லாருமே இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் என் கூடயே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில இதுக்கு மேலே. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோன்றதை விட இது வந்து ஒரு மிஸ்டேக்குக்கான எப்படி சொல்கிறது ரீஃபண்ட் மாதிரி. ஏன்னா இப்போ மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது ரிகவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஆயிருக்கும்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்கல முடியல என்னால். ஸோ அதனால் எனக்கு வளரதான் செய்யுது. இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து மைண்ட் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா எல்லாருமே ஒரு சஜஷன் கொடுப்பீங்க. அந்த சஜஷனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நல்லது எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால் உங்களை என்னால் விட முடியல. ஸோ அதனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்ன இது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் மேரியக்கா, கார்த்திகா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பை எல்லாருக்கும்.